ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது பார்த்திங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரமாக உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். அப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி உங்களுக்கு பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே குரு பகவான் அப்படின்ற ஒரு கிரகமானது வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து தசையை நடத்துவார். ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் மட்டும் இந்த அதிசாரமாக அந்த ராசியை விட்டு திரும்ப அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார். அந்த அமைப்புகள் தான் இந்த நேர காலங்களில் நடந்துட்டு இருக்குங்க. இந்த குரு பயிற்சி எப்போ நடந்ததுன்னா 2025 மே மாதம் 14ஆம் தேதி தான் அதிசாரமாக மிதுன வீட்டுக்கு ரிஷப ராசியிலேருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி அடைந்தார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மிதுன வீட்டிலேருந்து கடக ராசிக்கு இன்னைக்கு அதிசாரமாக அந்த குரு பகவான் பயிற்சி அடையி வரப்போகிறார். அப்போ அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரலும் தான் மிதுன வீட்டிலேருந்து கடக வீட்டில் இருக்க போகிறார். அப்போ உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வரப்போகிறார். அடுத்தது இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் திரும்ப இந்த இடத்துல அதிசாரமாக வந்த குரு பகவான் திரும்பவும் பின்னோக்கி வக்ரகதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன வீட்டுக்கே சென்றுருவார். அப்போ அந்த நேர காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை நான் 2 விதமாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டமும் அதிசாரமாக கடக வீட்டில் இருக்கும் போது எப்படி பலன்கள் இருக்க போகுது, டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 2026 ஜூன் 1 வரலும் வக்ரத்தில் திரும்ப பின்னோக்கி போய் மிதனத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும்போதுன்னு 2 விதமாக பிரிக்கும் போது முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விருச்சிக ராசிக்கு அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வதுன்னு ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அளவுகோல் அப்படின்றது சொல்லலாம். உண்மையாலுமே கடந்த ஒரு வருட காலமாகவே விருச்சிக ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனை, தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், முக்கியமாக தொழில் தடை ஏற்பட்டுட்டு இருக்கு, வண்டி வாகன தடைகள் ஏற்பட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அட்டமத்தில் குரு அப்படின்னாவே அகப்பட்டவனுக்கு அட்டமட்டத்தில் குருன்ற விதிங்க. என்னைக்கோ செய்த குற்றத்தை இந்த நேரத்தில் அனுபவிக்கணுன்ற விதி. அப்போ கடந்த ஒரு வருட காலமாகவே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசி அன்பர்களானது வாழ்ந்துட்டு இருக்கின்ற விதிங்க. இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பிரச்சனைக்குரிய வாழ்க்கை, பொருளாதார நெருக்கடிகள் சூழ்ந்த நேரம், பண தட்டுப்பாடுகள் நிறைந்த இந்த நேர காலகட்டத்தில் திடீர்னு இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு திடீர் அதிர்ஷ்ட ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். என்ன சார் இது எவ்வளோ நாள் சார் இருக்க போகிறா, அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 ஒரு 2.5 மாதம் கூட இல்லையே சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஒரு வருடத்தில் நடக்காத ஒரு சில நிகழ்வுகள் கூட இந்த 2.5 மாத காலகட்டத்தில் ஒரு நல்லது நடந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான், அதாவது 2ஆம் அதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய இந்த 2 கிரகமுமே குரு பகவானா அவர் 9ஆம் இடத்துக்கு ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்ற ஒரு பழமொழி உங்கள் ராசிக்கு மட்டுமே இந்த நேரத்தில் பொருந்தக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. பல நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் தடைக்கு பின்னர் வெற்றியை நீக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாக போகுதுங்க. தொழில் தடை, வருமான குறைபாடுகள் இந்த எல்லாம் விலகி ஓரளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்த ஒரு காலகட்டங்கள் நீங்கி இந்த நேர காலகட்டத்தில் போட்டி பொறாமைகள் குறைந்து ஒரு வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது அப்படின்றது சொல்லலாம். அப்போ இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்த போகுது. அதே நேரத்தை உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த அதிசார குரு பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட தசாநாதன் புத்திநாதன் 2 பேரும் இந்த நேர காலத்தில் வலிமை பெற்றிருந்தால் இந்த நேர காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாக போகுது. பல நாள் பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாக போகுதுங்க. முக்கியமாக குடும்ப ரீதியான பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள், ஒருத்தரை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் உதயமாக போகுதுங்க. எப்பொழுதுமே இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால அந்த குடும்பமானது குதூகலம் அடையக்கூடிய காலகட்டங்கள்,
குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்கிறது, சுபகாரியங்கள் செய்கிறது, அழியா சொத்துக்கள் வாங்குவது, வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கின்ற மாதிரி ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக செவனை பயன்படுத்துங்க. அதே வேளையில் இந்த 9ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரும். குரு பகவான் அப்படின்னாவே இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வலிமை அதிகம் இருக்குதுங்க. அப்போ இவர் பார்க்கக்கூடிய இடமானது உங்களோட ராசியை பார்க்க இருக்கார். உண்மையாலுமே இதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து உங்கள் ராசியை பார்வை பலன் பெறதுனா கிடைக்காத ஒரு காரணத்தினால தெளிவான சிந்தை இல்லாமல் தடுமாறி இருப்பீங்க. அப்போ இந்த தெளிவான சிந்தை இல்லாமல் தடுமாறின உங்களுக்கு உங்களோட ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள், இது செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அதனால் உங்களோட ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கனால உங்கள் முகத்திலேயே ஒரு பொலிவு கிடைக்கிறத பார்க்க முடியும். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5 ஒரு முகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் பொலிவுகளும் தெளிவும் இருக்கிறத பார்க்க முடியும். பல நாள் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள், திருமணம் ஆகிறது, காது குத்து, மொட்டடிக்கிறது, குழந்தை பேர் பெற்றெடுக்கிறது, இது மாதிரியான ஏதோ ஒரு சுப நிகழ்வுகளை இந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்றீங்க. அடுத்ததாக சமசப்தமாக 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்றீங்க. இளைய சகோதரம் வெற்றி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றி பயணத்தை ஏற்றக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும். தொழில் இல்லையா, இந்த நேரத்தில் சொந்த தொழில் செய்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்களா, கண்டிப்பாக எடுத்து பாருங்கள், வெற்றிகள் பெறும். இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உதயமாகலாம். இளைய சகோதரத்துக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரலாம். அடுத்தது உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய சொந்த வீட்டையே இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள், உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது உதயமாக போகுதுங்க. அதனால் உங்களுக்கு இந்த நேர காலங்களில் திருமணம் எது நடக்கணும்னா திருமணத்தை முயற்சி எடுத்துக்கலாம். குழந்தை பேர் இல்லை அப்படின்னாக்கா கணவன் மனைவி இருவர் ஜாதத்தையும் உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் யார் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குனாக்கா அதுக்கான கிரகத்துக்கான பரிகாரங்கள் செய்துட்டிங்கன்னா இந்த 2 மாத காலகட்டத்திலேயே உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான காலகட்டமாக உருவாகுது. திருமணமே நடக்கலை, திருமணத்துக்காக ஏங்கி காத்துட்ருக்கேன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள், ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தோம் முடித்தோம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பெண் அமையறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டங்களானது உங்களுக்கு உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சிகளாக உங்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்குது. இதை சரியாக பயன்படுத்திங்க. அடுத்தது இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 2026 ஜூன் வரலும் திரும்ப வக்ரத்தில் திரும்ப இந்த குரு பகவான் பின்னோக்கி போகிறாருங்க. அப்போ பின்னோக்கி போனால் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த நேரத்தில் மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 2026 ஜூன் 1ஆம் தேதி வரலும் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ செய்யாமல் இருங்க. அந்த நேரத்தில் மட்டும் நியூட்ரலாக போனீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் நீங்கள் எது வேணாலும் செய்து பாருங்கள், அது சாதனை மிகுந்த ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் சுய ஜாத்திய ஒரு முறை உங்கள் குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.